பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவை பிணையில் விடுவிக்குமாறு பதுளை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளின் அடிப்படையில் அவரை விடுவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சாமர சம்பத் தசநாயக்க ஊவா மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் அரச வங்கி ஒன்றில் பேணப்பட்ட ஊவா மாகாண சபைக்கு சொந்தமான 6 நிலையான வைப்புக் கணக்குகளை வங்கியிலிருந்து முதிர்ச்சி அடைவதற்கு முன்னர் நீக்கிக் கொண்டமையினூடாக அரசாங்கத்துக்கு 173 லட்சம் ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தார். பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணைகளுடன் தொடர்புபட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யவுள்ளதாக ஆணைக்குழு கடந்த 16ஆம் தேதி மன்றுக்கு அறிவித்தது. இந்த வழக்கு அக்டோபர் 21ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.